ஏங்க உங்க புள்ள உங்க கூட கார்ல வரான், உங்க கூடயே வீட்டுல இருக்கான், நீங்க எங்க போனாலும் கூட கூட்டு போறீங்க, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நீங்க சொல்றத கேட்டெல்லாம் வாழ மாட்டான், அவன் நீங்க செய்யறத பார்த்து தான் வாழ்றான். இப்போ நீங்களே ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தோட வரும்போது ஒருத்தனுக்கு வெறும் ஒரு வெள்ளி போடுறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்க புள்ள எப்படி அவ்வளவு தைரியமா வர்றவங்களுக்கு செய்வாங்க? எப்ப நீங்க தர்மம் தானத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வந்துருமோ அதை பத்தி தானே ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்கலன்னா சொல்லியே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் மேட்டர்னு சொல்லி கொடுக்கல. ஏங்க கண்ட கருமாந்திரத்துக்கு ஒரு தவுட்டுக்கே இவ்வளவு சூப்பரா விளம்பரம் பண்றான், பிசினஸ் பண்றான். ஏங்க அவன் வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது, உயர்ந்த கட்ட நிலைக்கு போக போறான். தர்மம் பண்ணானா இறைத்தன்மைக்கு போக போறான், எல்லாரையும் நல்லா வாழ வைக்க போறான், முக்திக்கு போக போறான். இதுக்கு ஏன் நீங்க பிராண்டிங் பண்ணி வெசல்ல ஏத்தக்கூடாதுன்றது என் கேள்வி.